ஒரு மட்டுக்கும் யமகா ஷோரூமுக்குள்ளே வந்துட்டோங்க. யமகா ரேசிங் அப்படின்னு போட்டிருந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா R15 பைக்காக நிற்க விட்டுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே சும்மா அப்படி தாங்க இருக்குது. R15 பைக்கு 150cc தான் அப்படின்னாலும் வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி சொகுசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் லாங் டிரைவ் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக் பெயின் வரும் அப்படிங்கிறத தெளிவாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னாலும் இன்னொரு வண்டி கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ராயல் லுக்கில் இருக்குது. எஃபிசெட்டு இதில் ஏதோ ஒரு மாடலாக இது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. மாடல் என்ன பேருன்னு சரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் லேடிஸுக்கு உண்டான இந்த ஃபேஷனோ இருக்குது, அது போக ஹைப்ரிட் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் உள்ள எல்லா பைக்குமே இருக்குங்க. இதில் இல்லாதது அப்படின்னா ஒரே ஒரு பைக் தாங்க. அது என்ன பைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் அது என்ன பைக்குங்கிறத நாம் காட்டுவோங்க. அப்படி ஒரு பைக்கு அப்படின்னா என்னடா அது ஒரு பைக்கு அப்படின்னு நீங்களே எதிர்பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் செம்ம ட்ரெண்டில் ஓடிட்டே இருக்கக்கூடிய இந்த பைக்கு தான் யமகா 150cc இருக்கக்கூடிய, தெரியுதா என்ன பைக்குன்னு? இதுதாங்க MT. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி